ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ராப்பராக ஒரு லாங் வீடியோ வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போகிற வர இடங்களை மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா தண்ணி வண்டி வரும், குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கே தான் வந்து வாங்குவோம். ஏன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காவேரி தண்ணி இதெல்லாம் வந்தது, இப்போ வந்து வரதில்லை. இந்த மாதிரி வண்டிகளில் கொண்டு வருவாங்க. ஒரு குடம் 12 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். காலையிலே வந்துடும். ஸோ காலையிலே நானும் அம்மாவும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கு என்ன வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா போய் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு சிக்கன் தான் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் பக்கத்தில் இந்த காடை இருந்ததை பார்த்த உடனே ஒரு காடை 3, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பழக்கடையில் நல்லா மாம்பழம், சப்போட்டா பழம் அதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. சப்போட்டா பழம் பார்த்த உடனே ஆதவ் ஞாபகம் வந்துருச்சு. ஆதவுக்கு சப்போட்டானா ரொம்ப பிடிக்கும். ஆதவ் வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான். ஓகே, நம்மளும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு சப்போட்டா பழம் எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அந்த டப்பாவில் வச்சுருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் கூட 2 போடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே வந்து ஒரு 4 பழத்தை எடுத்து போட்டாங்க. அதுதாங்க நம்ம ஊர். நம்ம ஊர்னால் நம்ம ஊர் தான். வெளியிலலாம் போனோன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோனா 1/2 கிலோ தான். அது கூட ஒரு பழம் கேட்டோன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்ம ஊர் இருக்காங்களே, கூட ஒரு 2 போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு 4 எடுத்து போட்டுட்டு போதுமா அப்படின்னு கேட்டாங்க. அது உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த சிக்கனும் இந்த காடையும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு எங்கள் அம்மா இஷ்டமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்கம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் 1/2 கிலோ சிக்கனை வந்து மசாலா பொடி இதெல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுவோம்ல அதுக்கப்புறமா காடையை வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆதவ் வந்து வரும்போது அம்மா மேங்கோஸ்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் போகையில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் காயாக நம்ம வாங்கிட்டு போனோன்னா அங்கே கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லக்கேஜில் போட்டு கொஞ்சம் வந்து பத்திரமா வந்து எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போகணும். இன்னும் 1 வாரம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு பொருளாக வாங்கி எல்லாத்தையும் லக்கேஜ் வந்து பேக் பண்ணணும். அதை நினச்சாலே எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. வேறு வழி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருந்து டென்ஷன் ஆகாமல் எல்லா வேலையும் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு சைடு வந்து அந்த மசாலா பொடி போட்டு இது பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த சைடு காடை கிரேவிக்கு வந்து நம்ம எப்பவும் போல் சிக்கன் கிரேவி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு காடையை போடும்போது வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தது. வித்தியாசமாக என்னமோ இருக்கே அப்படின்னு. ஏன்னா வெட்டாமல் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். வெட்டணுன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குமா, அதனால் அது ரொம்ப சின்னதாக போயிடும் அப்படின்றனால நான் முழுசாகவே வந்து போட்டுட்டேன். பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது. அது இந்த குச்சியாக எலும்பெலும்பாக இருக்கவும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஆனால் காடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் சொல்கிறாங்க. வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு காடை பார்த்திங்கன்னா 40 ரூபா இப்போ ராமநாதபுரத்தில். பரவாயில்ல தான் ரேட்டு. முன்னாடியெல்லாம் 20 ரூபா 25 ரூபா இருந்தது. இப்போ எல்லாமே விலை கூடிடுச்சுல, அதனால் வந்து 40 ரூபா ஆகிடுச்சு. அப்புறம் தேங்காய், சீரகம், சோம்பு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது பேஸ்ட்டும் கொஞ்சம் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வேக விடணும் அந்த கிரேவிலேயே காடை. ஏன்னா காடை வந்து நார்மல் அந்த ப்ராய்லர் கோழி மாதிரி சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து சிம்லேயே போட்டு நல்லா வேக வச்சேன். இந்த சைடு வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கட் பண்ணாமல் அப்படியே தான் அவங்க கடையில் கட் பண்ணி கொடுத்த அந்த சைஸ்லேயே தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த கருவேப்பிலை போடவும் நல்ல மணமாகவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் காடை கிரேவியுமே நல்லா வந்து திக்காக நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு அப்படியே வந்து இறக்கியாச்சு. ஸோ காலையில் சாப்பாடு வந்து எங்களுக்கு சாப்பிட ஒரு 10 மணி ஆகிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குக் பண்ணணும்ல. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு எடுத்து கொடுத்தேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. என்ன தான் குறை இருந்தாலுமே நம்மளோட அம்மா அப்பா வந்து குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை வந்து நமக்காக செஞ்சு கொடுக்குறத அதை வந்து சந்தோஷமாக தான் நினைப்பாங்க. அதில் குறை சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ சாப்பாடை போட்டு அம்மாவுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ஒரு சில பேர் கேட்குறீங்க, ஆதவ வந்து வீடியோ போட சொல்லுங்கள், ஆதவ் அப்பாவையும் ஏன் போடலை, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்காங்க. நான் என் ஹஸ்பண்டை வீடியோ போட சொன்னேன், அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா வீட்டு வேலை, ஆதவையும் பார்க்கணும், வீட்டில் அவங்க குக் பண்ணணும், அவங்களோட ஒர்க் இருக்குது அப்படின்றனால அவங்களால வீடியோ போட முடியல.
இன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பேசியாவது போடுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அவங்க டைம் இருந்தால் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் விசாரிக்கிறீங்க, என்னையும் சரி என்னோடய ஃபேமிலியும் சரி. ஸோ உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில் வந்து நாங்கள் நல்லா சூப்பராக இந்த காடை கிரேவி, சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு தெம்பா அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி ராம்நாடுக்குள்ளே போகிற வேலை இருக்குது. ஏன்னா கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ராம்நாடில் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது போகணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷம். அவங்க மட்டும் தனியாக இருந்து சமைப்பாங்களா, இப்போ நான் சமைச்சு கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷம்.